பொள்ளாச்சி அருகே உள்ள செங்குட்டுப்பாளையம் பகுதியில் மாதவிடாய் காரணமாக மாணவியை பள்ளியில் தனிமைப்படுத்திய விவகாரத்தில் வீடியோ பரப்பிய பெற்றோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். சக்திவேல், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிதா, அதாவது பொள்ளாச்சி அருகே உள்ள செங்குட்டுப்பாளையம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவியை மாதவிடாய் காரணமாக வெளியில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்த சம்பவம் கடந்த 2 நாட்களாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி தாளாளர், பள்ளி உதவியாளர் உள்ளிட்ட 3 மீதும் நெகமம் காவல் நிலைய போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் செங்குட்டுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள், பள்ளியில் பயிலும் குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்துள்ளனர். இந்த மனுவில் அவர்கள் கூறுகையில், செங்குட்டுப்பாளையம் கிராமத்தில் பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருவதாகவும், இதுவரை அந்த கிராமத்தில் அனைத்து சமூக மக்களும் மத பேதமின்றி சகோதரத்துடன் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருவதாகவும், இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு எங்கள் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் நடந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வந்த கருத்துக்கள் அனைத்தும் உண்மைக்கு புறமானது எனவும், ஒரு சில நபர்கள் அமைப்பின் பெயரை பயன்படுத்தி தவறாக சித்தரித்து ஒற்றுமையாக இருக்கும் இந்த கிராமத்தில் வன்முறையை தூண்டி அரசியல் நோக்கத்தோடு செயல்பட்டு வருவதாகவும் கூறுகின்றனர். ஆகவே இவர்கள் மீது போலீசார் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். மோனிதா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சக்திவேல்.